மிளகு ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிளகு வந்து இந்த ஸ்பூனில், இது மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், ஈக்குவலாக எடுத்திருக்கேன் நான். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் புளி, இந்த சைஸ் புளி போதும். புளி மட்டும் நிறைய போட்டுடாதீங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் தக்காளி 1 எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன், தேவைன்னா 3 போடுங்க, இல்லைன்னா 2 போடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், கடுகு, வெந்தயம் எடுத்திருக்கேன், தாளிப்புக்கு ஆயிலு, அப்புறம் சால்ட்டு. சரியா? இப்போது எப்படி செய்யணுன்னா, மிளகு, சீரகம், இந்த பூண்டு, கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் எப்படி அரைக்கணும்னு சொன்னால், இதை மாதிரி அரைச்சிடணும். நம்ம கொரப்பாக அரைக்கணும், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும் ரசத்துக்கு. ரொம்ப மேஷ் எல்லாம் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றலாமா? ஆயில் நிறைய ஊற்றிடாதீங்க, 1 டேபிள் ஸ்பூன் போதும். சில பேர் வந்து ஆயிலுக்கு பதில் நெய்யில் கூட தாளிப்பாங்க. நெய்யில் கூட தாளித்தா நல்லா தான் இருக்கும். பட் இந்த ஃபீவர் டைம்லலாம் நம்ம ரசம் செய்வோம்ல, அப்போ நெய் யூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? மற்ற டைமில் உங்களுக்கு தேவைன்னா, ஆனால் சூடாக சாப்பிட்ணும். நீங்கள் நெய் போட்டு ரசம் செய்யணுன்னா சூடாக சாப்பிடணும். இப்போ வந்து வெந்தயம் பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். வெந்தயம் போடணும், போட்டால் தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். சரியா? எங்கள் அம்மாலாம் இப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா, எங்கள் பாட்டிலாம் வெந்தயம் போட்டு தான் ரசம் தாளிப்பாங்க. வெந்தயம் ஃபஸ்ட்டு இதுவாகட்டும், பொரிட்டோம். கலர் மாறணும், அது கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த எல்லோ கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அப்புறம் கடுகு போடணும். வெந்தயம் பொரிஞ்சோடனே கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு டொமேட்டோ எடுத்தோம் இல்லைங்களா, ஒரு டொமேட்டோ அது போடலாம். நல்லா சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு போடணும். டொமேட்டோ மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கணும், அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ரசம் செய்திங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட கெடாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். டொமேட்டோவை இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க ஆயில். சரியா? அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் சொன்னேன் இல்லைங்களா, நான் 2 தான் போடுறேன். இது மாதிரி 2 கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு போடலாம். டொமேட்டோ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது போடுறோம். அதாவது மேஷாக இல்லை, இது மாதிரி போடுறோம். மேஷ் பண்ணிடாதீங்க, மேஷ் பண்ணால் ரசம் டேஸ்ட்டு மாறிடும். சிம்மில் வச்சுடுங்க, ரொம்ப வேண்டாம் அனல், மிளகு தீஞ்சிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். புளி வந்து இது மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2.5 கப்பு தண்ணி தான் எடுத்திருக்கேன். 2.5 கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப்பில் வந்து தான் புளி வந்து கரைச்சல் எடுத்திருக்கேன். புளி சரிங்களா? 1/2 கப்பு தான் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அது ஊற்றுறேன். அப்புறம் மற்ற 2 டம்ளர் தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, 2 கப்பு தண்ணி அதை ஆட் பண்ணுறேன். புளி தண்ணியோடு சேர்த்து மொத்தமே 2.5 கப்பு தான் இப்போ நான் ஊற்றுறேன். ஏன்னா நம்ம எடுத்த மிளகு, சீரகம் அளவுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரசம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம்
சால்ட்டு போடலாம் தேவையான அளவுக்கு. அப்புறம் பெருங்காயம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது போடலாம். பெருங்காயம். இப்போது ஒரு கொதி வருது. ஏன்னா ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்திருக்கு. கிளறிட்டோம். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சோம், அது போடுறோம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ கொதிச்சிடுச்சு இல்லைங்களா, இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அந்த இப்படி தெளித்து விடணும். சும்மா லேசாக ஒரு ஸ்பூன் தண்ணி மட்டும் இப்படி தெளிச்சு. சரியா, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காட்டுறேன். ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ரசம். இதே மாதிரி மிளகு ரசம் செய்து பாருங்கள். இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன்.